தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வர்த்த கூலி தரும். கழக மாவட்ட செயலாளர்கள், கழக தோழர்கள், தோழிகள், அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள், ட்ரெஷரர் சார், நண்பர் அருண்ராஜ் அவர்கள், ஜேசிடி பிரபாகரன் சார் அவர்கள், எஸ் பாபு அண்ணன், கழக மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து 2026ஆம் ஆண்டின் தலைவர் நம்மளுடைய முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, நம்மெல்லாம் எவ்வளோ கடினமான சூழ்நிலையில் நம்ம இங்கே நின்றுட்டுருக்கோம். இன்னைக்கான போராட்டம் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வு நடத்தணும், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அதோடு எஸ்ஓபியை நம்ம அகற்றத்திற்கு உயர்நீதிமன்றத்தில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். இந்த 3 விஷயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஜனநாயக கடமையும் ஜனநாயக வலியுறுத்தலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசியல் சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய சாதிவாரி கணக்கு பற்றி பேசணும். இன்னும் நிறைய பேர்த்துக்கு அது புரியல. இதை பற்றி பேசிய தலைவர்கள்லாம் இன்றைக்கு அமைதியாக இருக்கிறாங்க. முக்கியமாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி அடிப்படையில் உருவாக்கிய நீதி கட்சி 1921 முதல் முறையாக வகுப்புவாரி பிரதிநிதித்துவ ஜீவோவை பாஸ் பண்ணாங்க. சமூகத்தில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஓபிசி இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடை அமல்படுத்தணும்னு ஒரு போராட்டம் இந்தியாவில் முதல் முறையில் ஒலித்த மாநிலம் தமிழ்நாடு. அங்கிருந்து அதுக்கான ஜீவோவை பாஸ் பண்ணி 1951 உயர்நீதிமன்றம் தோடைய ஜட்ஜ்மெண்ட்டோடைய வெளிப்பாடில் நமக்கான ரிசர்வேஷன் பாதிக்கப்படும் பொழுது, நமக்கான சமூக நீதி பாதிக்கப்படும் பொழுது, அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்குமே கேஸ்ட் ரிசர்வேஷன் பாதிக்கப்படும் என்கின்ற உணர்ந்து அன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களுக்கோ இல்லை ஏன் சிஎன் அண்ணாதுரை அவர்களுக்கோ பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களுக்கோ எந்த அதிகாரமும் கிடையாது 1951. ஆனால் பெரியார் அவர்கள் உருவாக்கக்கூடிய போராட்டம் மூலமாக அரசு, ஒன்றிய அரசு செவி சாய்த்து அன்றைக்கு முதலில் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட், அரசியலமைப்புடைய ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டை, அரசியலமைப்புடைய ஃபர்ஸ்ட் திருத்தத்தை உருவாக்கிய மண் நம்மளுடைய தமிழ்நாடு. நம்மளுடைய பெரியார் அவர்களுடைய போராட்டம், அண்ணாதுரையுடைய போராட்டம், இதுதான் தமிழ்நாட்டுடைய வரலாறு. அதற்கப்புறம் 1994 அம்மா ஜெயலலிதா அவர்கள் தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் சாதிவாரி 50% இருக்கணும்னு சட்ட வல்லுநர்களும் உச்ச நீதிமன்றமும் சொல்லும் பொழுது அது அரசியலமைப்புடைய அட்டவணையில் கொண்டு போய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இன்னைக்கு 69% நிலைநிறுத்திய மண் நம்மளுடைய தமிழ்நாடு, இந்தியாவுக்கு முதல் முறையாக. அப்படி நீதி கட்சியில் தொடங்கி, அப்படி 1951 பெரியார் அவர்கள் தொடங்கி 1994 அம்மா ஜெயலலிதா அம்மையார் மூலமாக 69% இடஒதுக்கீடே இந்தியாவிலேயே ஒரே மாநிலம் இன்னைக்கு உறுதிப்படுத்தியிருக்கு. ஆனால் ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை நம்ம நடத்தணும் அப்படிங்கிறத மக்களுக்கு எளிமையான முறையில் புரிய வைக்கணும். பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் சமூக நீதியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மாநிலமான பீகாரில் மண்டல் கமிஷன் அன்னைக்கு உருவாச்சு, மொரார்ஜி தேசாய் காலத்தில் உருவாச்சு. அதை நடைமுறைப்படுத்தினது 1990 விபி சிங் அவர்கள். விபி சிங் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு மூலம் 27% இடஒதுக்கீடை அமல்படுத்ததுனால அவருடைய ஆட்சியை கலைச்சாங்க. அதுக்கு எதிர்த்து நின்றது ஒன்றிய பாஜக அரசு. அன்னைக்கு அவங்களுடைய வாபஸ் வாங்கினாங்க.
ஒன்றிய பாஜக அரசு இடஒதுக்கீடு எதிராக அவங்களுடைய குரல் இருந்துச்சு. அதனால விபி சிங் அரசு தன்னுடைய பிரதம மந்திரி பதவி போனாலும் இடஒதுக்கீடாக நின்று பிரதம மந்திரி போஸ்டிங்கை வெளியிட்டு உறுதிப்படுத்தினார். இந்த வரலாறு ஏன் சொல்ற அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு சமூக நீதின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பீகார்ல வந்து நிதிஷ்குமார் அவர்கள் சமூக நீதியின் அடிப்படையில் கேஸ்ட் ரிசர்வேஷனை நடத்தினார். ஏன் நடத்தினார் அப்படின்னா, அங்கு இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்களும், எஸ்சி மக்கள், எஸ்டி மக்கள், பிசி மக்கள், ஓபிசி மக்கள், எம்பிசி மக்கள், எல்லா மக்களுடைய தற்சமயம் கணக்கு என்ன? 1931 தான் கடைசியில் எடுத்த சர்வே, பிரிட்டிஷ்காரங்க எடுத்தாங்க. அப்போ அவர் ஒரு சேலஞ்சு பண்ணி சமூக நீதி அடிப்படையில் நம்ம வந்து ஒரு கணக்கெடுப்பு நடத்தணும். அந்த கணக்கெடுப்பு நடத்தும் பொழுது எந்தெந்த சாதி மக்களுடைய உண்மையான கணக்கெடுப்பு என்ன, அந்த கணக்கெடுப்பை நடத்தி அரசு தன்னுடைய திட்டங்களை எங்கெல்லாம் ஏழ்மையின் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்களோ அங்க போய் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சவர் தான் நிதிஷ்குமார் அவர்கள். இவர் தான் உண்மையான முதலமைச்சர். அவரை ஃபாலோ பண்ணி நம்மளுடைய பக்கத்து மாநில கர்நாடகாவில் இருக்கக்கூடிய உண்மையான சமூக நீதி காவலர் இருக்கக்கூடிய திரு சீதாராமையா அவர்கள் வந்து கணக்காய்வு நடத்தினார். அதுக்கப்புறம் தெலுங்கானா ஒரு புதிய முதலமைச்சர் முதல் முறையில் இருக்கிறார் ரேவந்த் ரெட்டி அவர்கள். அவரும் கணக்கெடுப்பை நடத்தி இன்றைக்கு அதுக்கான கமிஷனை போட்டு தன்னுடைய அரசினுடைய திட்டங்கள் சரியாக கரெக்டாக கணக்கெடுப்பு நடத்தி திட்டங்களை அந்த ரிசர்வேஷன் மூலியமாக எங்கெல்லாம் ஏழ்மை இருக்கோ, எங்கெல்லாம் வறுமை இருக்கோ, எங்கெல்லாம் தீண்டாமை இருக்கோ அதற்கு எதிராக அரசினுடைய ஒட்டுமொத்த திட்டங்களையும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள், எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் ஆளக்கூடிய மாநிலங்கள், இங்கெல்லாம் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் பொழுது சமூக நீதியின் அடிப்படையில் உருவான திமுக, அண்ணாதுரை ஒரே ஒரு விஷயத்துக்காக இந்த திமுக உருவாக்கினார், சமூக நீதி. சமூக நீதியின் அடிப்படையில் உருவாக்கின திமுக அதோடைய வழித்தொண்டில் வந்த கலைஞருடைய மகனாக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்புனால என்னன்னே தெரியல. மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் சாதிவாரி கணக்கெடுப்பையும் குழப்பி சட்டசபையில் பேசுறாரு. இது ஒன்றிய பாஜக அரசு தான் நடத்தணும். ஒன்றிய பாஜக அரசு தான் நடத்தணும்னா எப்படி கர்நாடகாவில் சீதாராமையா நடத்தினார், எப்படி நிதிஷ்குமார் நடத்தினார், எப்படி தெலுங்கானால சிஎம் நடத்தினார், மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால எப்படி நடத்திட்டு இருக்காங்க. இதற்கு முதலமைச்சர் பிரஸ் மீட்டை வச்சு தயவு செஞ்சு பத்திரிகையாளர் கேள்வி கேளுங்க. அவர் வரமாட்டாருன்னா அவர் புள்ள உதயநிதிட்ட கேளுங்க. ஏன் கேட்க சொல்றேன்னா, அவர் புள்ள உதயநிதி கிட்ட நம்மளை பார்த்து மாநாடுல கொள்கையற்ற கட்சி தமிழக வெற்றி கழகம், நான் சேலஞ்ச் விடுறேன் உங்களை பார்த்து, இன்னைக்கு நீங்க உங்களுடைய திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவர்களே, உங்களுடைய தொலைக்காட்சி சேனலுக்கே கூப்பிடுங்க, இல்ல சன் டிவிக்கே கூப்பிடுங்க, நான் வரேன். உங்களுடைய மகன் அடுத்த முதலமைச்சர் சொல்றீங்களே, உங்களுடைய மகன் சமூக நீதினா என்ன, சாதிவாரி கணக்கெடுப்புனா என்ன, நெடுமொழி கொள்கைனா என்ன, ஒவ்வொரு கொள்கையும் நாங்க வந்து பேசுறோம். நான் தனிப்பட்ட முறையில் வரேன். ஒரு விவாதம் நடத்துறதுக்கு உதயநிதிக்கு தகுதி இருக்கா? தகுதி இருந்தால் நான் இந்த சேலஞ்சுக்கு ரெடி. இது தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஆதவர்ஜுனோ உதயநிதியும் நாம களத்துக்கு நான் பேசி கொடுக்க ரெடி. அப்படி ரெடி இல்லைன்னா தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து கொள்கை தெரியாத ஒரு கட்சின்னு சொல்லாதீங்க. இன்னையோட பயந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வராதீங்க. மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஸ்டாலின் அவருக்கு டைரக்டா சேலஞ்ச் கொடுக்கிறேன். உங்களுடைய மகனை ஸ்ட்ரைட்டா எந்த தொலைக்காட்சிக்கு வேணா அனுப்புங்க. கொள்கை ரீதியான எல்லா கேள்விகளுக்கும் அவர் என்ன வேணா என்ன பார்த்து கேட்கட்டும், நான் என்ன வேணா கேட்கிறேன். தைரியம் இருந்தா பதில் சொல்லட்டும். ஒருவேளை நான் தோத்துட்டு அரசியல் விட்டு போயிடுறேன், அரசியலை விட்டு அன்னைக்கே ரிசைன் பண்ணிட்டு போயிடுறேன். அப்படி தைரியம் இல்லைன்னா மாண்புமிகு உதயநிதி அவர்களே, தயவு செஞ்சு மேடையில் என் கட்சியை பத்தியே பேசாதீங்க, கொள்கை தெரியலன்னு. இதுதான் எதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பை நம்ம நடத்துறோம் அப்படின்னா, தமிழக அரசில் உருவாக்கக்கூடிய திட்டங்கள் 4 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போறாங்க பாருங்க. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் போது தான் இன்னைக்கு எஸ்சி எஸ்டி மக்களுடைய கணக்கெடுப்பு அதிகமாக இருக்கு.
இன்னைக்கு கிட்டத்தட்ட 27% மேல அதிகமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி பிசி மக்கள், ஓபிசி மக்கள், எம்பிசி மக்களுடைய கணக்கெடுப்பு என்னன்னு நமக்கு தெரியணும். தெரிந்தால் மட்டும்தான் திட்டங்கள், அரசினுடைய திட்டங்கள் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்து இங்க ஏழ்மையை ஒழிக்க முடியும். ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் எங்கெல்லாம் கம்மியா இருக்கோ அங்க ஒழிக்க கொண்டு போய் சேர்க்க முடியும். இதுக்கு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு நம்ம எளிமையா மக்கள்கிட்ட நம்ம கேட்கிறோம். நம்பர் 1 இப்ப புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சா புரியலன்னா மாண்புமிகு முதலமைச்சருக்கு நான் தனிப்பட்ட முறையிலேயோ எங்க கட்சியிலேருந்து வந்து நாங்கள் பேசுறது கூட ரெடியா இருக்கிறோம். ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு. அது புரியாது இல்ல, மக்களை ஏமாத்துறது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி எஸ்எஸ்டி ஸ்டாலின் சார் டாக்ஸ் 30% கமிஷன் அடிக்க மட்டும்தான் ஸ்டாலின் சார் ஐயா அவருக்கு தெரியும். வேற ஒண்ணுமே தெரியாது. பட்ஜெட்ல 30% அடிச்சு 1.5 லட்சம் கோடி ரூபாய் எப்படி அடிக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய குறிக்கோள். அப்ப இன்னைக்கு அடுத்த பிரச்சனை என்ன நமக்கு குரல் கொடுக்கிறோம்? சட்டம் ஒழுங்குடைய பிரச்சனை. சட்டம் ஒழுங்கோட பிரச்சனை என்ன? இன்னைக்கு நாம் வரும்போது நம்ம அண்ணன் கிட்ட இருந்து அறிக்கை ஒன்று வந்திருக்கும். இந்த ஒரு வாரத்தில், அதாவது டெல்லியில் ஒரே ஒரு பெண் நம்மளுடைய சகோதரி நிர்பயா அவர்களை கற்பழிக்கப்படும் பொழுது ஒட்டுமொத்த டெல்லியும் தூக்கி எறிஞ்சிச்சு. அன்னைக்கு ஒரு முதலமைச்சர் இருந்தாங்க, உமன் முதலமைச்சர் தான். அப்போ கெஜ்ரிவால்னு ஒருத்தர் வந்து நாமினேஷன் பண்ணும்போது இதுக்காக பயங்கரமாக குரல் கொடுத்தார். நாமினேஷன் பண்ணும்போது ஆம் ஆத்மி கட்சியை பார்த்து இவங்கெல்லாம் ஜெயிப்பாங்களா, இவங்கெல்லாம் பூத்து இருக்கா, இவங்கெல்லாம் சின்ன பசங்களாச்சு இப்படின்னு சிரிச்சாங்க. எப்போ 15 வருஷமாக முதலமைச்சராக இருந்தவங்க. அதே மாதிரி ஒரே ஒரு ரேப்பு ஒட்டுமொத்த அரசையும் தூக்கி எறிஞ்சிச்சு. இன்னைக்கு ஒரு ரேப்பா நடக்குது. 2 வயசு குழந்தைய யாராச்சும் பாலியல் பலாத்காரம் பண்ணணும் ஒரு சிந்தனை வருமா? எவ்வளோ பெரிய மனசு வழியில நம்ம இருக்கிறோம், என்ன சமூகத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். அதை செஞ்சது திமுக காரன்னு சொல்லி உக்காந்துட்டு இருக்காங்க. அக்கா கனிமொழி அக்கா இன்னும் வீட்டை விட்டு வெளியே வரல அது பிரச்சனை கேட்கறதுக்கு. அதுக்கப்புறம் உதயநிதி அவர்கள் வரல, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அது பத்தியே பேசல. 2 வயசு குழந்தை பிரச்சனை முடியறதுக்குள்ள அடுத்தது மதுராந்தகத்தில், அடுத்த தூத்துக்குடியில் தன்னுடைய வீட்டில் கழிவறை இல்லையா? இதுதான் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமா? இதுதான் திராவிட 2.0வா? ஒரு கழிவறை இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர். இதுக்கு மேல சொல்றதுக்கு கோபமான வார்த்தைகள் எனக்கு எல்லாம் கிடையாது. இதுக்கு மேல ஒரு முதலமைச்சர் இதை பத்தி பேச கொடுக்க வாய் வரலன்னா ஒரு பெண் குழந்தையை பெற்று வச்சிருக்காரு. அப்ப ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு 12ஆம் கிளாஸ் குழந்தை காலையில எந்திரிச்சு காலை கடனை கடக்க கூட முடியாத வெளியில ஒரு கழிவறை அற்ற ஒரு மாநிலம் அது. நம்ம என்ன பீகார்ல இருக்கிறோமா, யூபியில் இருக்கிறோமா? கழிவறையே இல்லாத ஒரு மாவட்டமும் கழிவறை இல்லாத கிராமங்கள் எத்தனை இருக்குன்னு முதலமைச்சருக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. அப்ப கழிவறைக்கு போகாம, கழிவறையை வீட்டில் போகாம காட்டுல போகும்போது இங்க ஒரு ரேப் ஆகி வெட்டப்பட்டு நீங்க ஹாஸ்பிட்டல் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதுவா தமிழ்நாடு? இதுவா பெண் பாதுகாப்பு? இதை பத்தி நீங்க அட்லீஸ்ட் பேசுனீங்களா? வருத்தம் தெரிவிச்சீங்களா? இல்ல அட்லீஸ்ட் உங்களுடைய அமைச்சர் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சீங்களா? ஒண்ணுமே கிடையாது. எல்லா செய்தி நிறுவனங்களும் வாங்கப்பட்டிருச்சு. அதை பத்தி பேசவே கூடாது, விவாதம் பண்ணக்கூடாது. ஒரு ரேப்பாச்சு டெல்லியில ஒட்டுமொத்த இந்தியாவும் கூத்துச்சு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கவங்க இதை பத்தி பேசவே மாட்டாங்களே. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கூட்டணி மதிமுகவுடன் 3 கூட்டணி சைன் ஆயிடுச்சு. இதான் முதலமைச்சர் அன்னைக்கு ரேப் நடந்து அங்க வந்து வெட்டப்பட்டு இருக்காங்க, இங்க கூட்டணி பேசிட்டு இருக்காங்க. நீங்க அரசியல் தேர்தலை பேசுங்க, நாங்கள் மக்கள் பிரச்சனையை பேசி 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 மக்களோட போயிட்டு இருக்கோம். நீ 22 கட்சி கூட்டணி உருவாக்கு, 32 கூட்டணி உருவாக்கு. ஆனா கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் கையை கட்டிக்கிட்டு மக்கள் பிரச்சனை பேசாம அமைதியா இருக்காங்க பாத்தியா? அங்கேயே அந்த எல்லா கட்சி தோழர்களும் தோத்துட்டாங்க. நீ 32 கட்சி வச்சுக்கோ, 42 கட்சி வச்சுக்கோங்க, தேர்தல் அரசியல் வெற்றி பெறவே முடியாது.